Hi guys, let's welcome back to Mechan Rima. இது நம்ம தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஸ்கூட்டி பெப் பார்த்துட்டிங்கன்னா ஒரு வண்டி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஒரு 5 நிமிஷம் ஓடுது. ஆனால் 5 நிமிஷத்துக்கு அப்புறம் சடனாக ஒரு ஸ்ட்ரக் ஆகி ஓடி, அதாவது சடனாக வந்து வண்டி வந்து ஆஃப் ஆயிடுது. இது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆயில் செக் பண்ணி ஆகணும். ஆயில் வந்து செக் பண்ணங்காட்டி இன்ஜின் ஆயில் வந்து கண்டிப்பாக இருக்குது. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா இன்ஜினோட டாப் டெட் சென்டருக்கு ஆயில் வந்து சர்க்குலேஷன் இல்லாத மாதிரி, அதாவது வண்டி வந்து ட்ரை கண்டிஷனில் ஒன்றா எந்த மாதிரி சவுண்டு வந்து நாய்ஸ் வந்து கிரியேட் ஆகுமோ அந்த மாதிரி தான் நாய்ஸ் வந்து இதுலேயும் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ அது வந்து இன்ஜினோட டாப் டெட் சென்டர் வந்து கலட்டிட்டு, அதாவது டாப் வால்வ் கேப்பை வந்து கலட்டிட்டு ஆயில் லூப்ரிகேஷன் இருக்கா இல்லையா அப்படிங்க செக் பண்ணும். சப்போஸ் இருந்துட்டால் வந்து வேறு ப்ராப்ளமாக இருக்கும். சப்போஸ் ஆயில் லூப்ரிகேஷன் இல்லைன்னா நமக்கு வந்து ஆயில் பம்பு தான் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவில் எப்படி ஆயில் பம்பு வந்து மாற்றுறது, அதாவது ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகலைன்னா என்ன ப்ராப்ளமாக இருக்குது, அதுக்கான சொல்யூஷன் தான் இந்த வீடியோவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிட்டு அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்ணிங்க. அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ இந்த வண்டியில் பாருங்கள், இன்ஜினோட டாப் டெட் சென்டர் கழட்டினா பக்கத்துலேயே இருக்க முடியாது, அந்தளவுக்கு ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகி அதாவது மேலே வந்து வெளியே வரும். ஸோ இதில் பாருங்கள், வண்டியை ஸ்டார்ட் பண்ணுற சுத்தமாக வந்து ஆயிலே சர்க்குலேஷன் ஆகலை. அதாவது பார்த்தீங்கன்னா ராக்கராமுக்கு வந்து கண்டிப்பாக லூப்ரிகேஷன் அப்ளை பண்ணி ஆகணும். அதுக்காக ஆயில் வந்து வெளியே வந்து சர்க்குலேட் ஆகும். இப்போ வண்டி ஸ்டார்ட் பண்ணியாச்சு, ஆனால் பாருங்கள் சுத்தமாக ஆயிலே இல்லை. ரொம்ப ட்ரை கண்டிஷனில் வந்து வண்டி வந்து ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ இப்படி வந்து ரொம்ப நேரம் ஓட்டக்கூடாது. அதாவது ரன் பண்ணிட்டிங்கன்னா நமக்கு வந்து வால்வு எல்லாமே சேக் வந்துடும் கண்டிப்பாக. ஸோ வந்து வண்டி ஆஃப் பண்ணிட்டு இதுக்கு என்ன சொல்யூஷன்னா, நம்ம கிளச்சு ஃபுல்லாகவே டிஸ்மேண்டில் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக இதுக்கு வந்து என்ன சொல்யூஷன்னா, கண்டிப்பாக ஆயில் பம்பு தான் டேமேஜ் ஆகிருக்கு, ப்ரோக்கனாக இருக்குது. அந்த பிளாஸ்டிக் ஒரு ஆயில் பம்பு இருக்குது, 2 ஆயில் பம்பு இருக்குது. 2 ஆயில் பம்பு டீத்து வந்து டேமேஜ் ஆகிருக்கும், கண்டிப்பாக ப்ரோக்கன் ஆகிருக்கும். இந்த ப்ரோக்கன் ஆகிறதுனால நமக்கு வந்து ஆயில் வந்து இன்ஜினோட டாப் டெட் சென்டருக்கு பம்ப் ஆகி ஆயில் வந்து பம்ப் பண்ணி கொடுக்குறதே வந்து நமக்கு வந்து இந்த ஆயில் பம்ப்ஸ் தான். இந்த ஆயில் பம்ப்ஸ் வந்து கண்டிப்பாக ப்ரோக்கன் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து இன்ஜினோட டாப் டெட் சென்டருக்கு பம்ப் வந்து பம்ப் பண்ணி கொடுக்காது. ஸோ பம்பு தான் ப்ரோக்கன் ஆயிடுச்சு, அதனால் ஆயில் வந்து மேலே வராது. ஸோ அதனால் நம்ம வந்து கிளச்சு சைடு கிராங்க் கேஸு இருக்குது பார்த்தீங்களா, அதோட கேப்பு, அந்த கேப்பை கலட்டிட்டு 2 ஆயில் பம்பையும் கண்டிப்பாக செக் பண்ணும். அதை தான் நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எல்லாம் ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் விட்டுட்டு நம்ம அந்த கேப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த கேப்பை ஓப்பன் பண்ணும்போது கரெக்டாக ஓப்பன் பண்ணுங்கள். லைட்டாக பிளேட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, அந்த பிளேட்டில் மட்டும்தான் ஃபோர்ஸ் கொடுக்கணும். மற்ற அதர் சர்ஃபேஸில் வந்து ஃபோர்ஸ் கொடுத்து கழட்டிட்டிங்கன்னா, சப்போஸ் சர்ஃபேஸ் வந்து டேமேஜ் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஆயில் வந்து லீக்கேஜஸ் ஆகிடும். ஸோ சர்ஃபேஸ் டேமேஜ் ஆகாமல் நமக்கு வந்து அந்த லைட்டாக பிளேட்டு காடி மாதிரி கொடுத்துருப்பாங்க, அந்த காடியில் திருப்பி யூஸ் பண்ணி லைட்டாக எடுத்திங்கன்னா கேப் வந்து கழட்டிக்கலாம் ஈஸியாக. ஸோ இதுக்கு வந்து ஆயில் சீல் வந்து கண்டிப்பாக புதுசாக போட்டாங்கணும். இந்த ஆயில் சீல் பேக்கில் ஒன்ஸ் வந்து ரிமூவ் பண்ணிங்கன்னா புது ஆயில் சீல் போட்டுங்க, ஏன்னா ஆயில் லீக்கேஜஸ் வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஆயில் பம்பு தான் கண்டிப்பாக கன்ஃபார்மாக ப்ரோக்கன். ஸோ இதுதான் மேக்ஸிமம் ப்ராப்ளமே, இந்த ஹெட்டில் ஆயில் வராது இருக்கிறதுக்கு. இதோட டீத் எல்லாமே டேமேஜ் ஆகிருப்பாங்க. கான்செப்ட் ஒன்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும்போது இந்த ஆயில் பம்ப் ரொட்டேட் ஆகும். இந்த ஆயில் பம்ப் ரொட்டேட் ஆகும்போது இப்போ சுற்றிட்டு இருக்க பார்த்தியா, இந்த ஆயில் பம்பை ரொட்டேட் பண்ணி கொடுக்கும். அந்த ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பம்பு இந்த பிளாக் கலர் பம்பை ரன் பண்ணும். ஸோ இப்படி தான் ஆயில் வந்து பம்ப் ஆகி நமக்கு வந்து இன்ஜினோட டாப் டெட் சென்டருக்கு மேலே கொண்டு வந்து நமக்கு லூப்ரிகேண்ட், அதாவது வால்வ் கேப்பில் எல்லாமே லூப்ரிகேண்ட் அப்ளை. ஸோ இந்த பம்பு வந்து சுற்றும் போது இந்த பிளாக் கலர் பம்பு சுற்றலை. ஸோ இந்த பம்பு எப்போவுமே சுற்றும் போது பிளாக் கலர் வந்து ஆட்டோமேட்டிக்காக சுற்றணும், ஆனால் சுற்றலை. ஸோ இதுதான் ப்ராப்ளமே. ஸோ இந்த ஆயில் பம்பு தான் நம்ம மாற்றி ஆகணும். இப்போ ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு அதோட அந்த பம்பு டீத்ஸ் எல்லாமே செக் பண்ணிக்கலாம் எப்படி ப்ரோக்கன் ஆகிருக்கு பாருங்கள். அந்த பம்ப் சுற்றும்போது இது வந்து பிளாக் கலர் பம்பு சுற்றணும், ஆனால் சுற்றலை. ஏன் சுற்றலைன்னா நமக்கு வந்து ஒயிட் கலர் பம்போட டீத் எல்லாமே டேமேஜ் ஆகிடுச்சு, லைட்டாக மைன்யூட் டீத் தான் இருக்குது. ஸோ எப்பாவது ஒன்ஸ் வந்து பம்ப் வந்துடும். இப்போ வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து அந்த பம்பை செக் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த பம்பு தான் வந்து நம்ம வண்டியிலேருந்து இப்போ டிஸ்மேண்டில் பண்ணது. இதோட டீத்ஸ் எல்லாமே பாருங்கள், டீத்ஸ் எல்லாமே கண்டிப்பாக டேமேஜ் ஆகுது. அதாவது லைட்டாக அந்த சைடு இருக்க எல்லா டீத்துமே டேமேஜ். இது வந்து அந்த ஆயில் பம்ப்பு பிளாக் கலர் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த பம்பு ஒரு டைம் ஸ்ட்ரக் ஆச்சுன்னா இது கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது இந்த பம்பு ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த பம்பை வந்து அந்த பிளாக் கலர் பம்பு வந்து ஸ்ட்ரக் ஆச்சுன்னா இந்த பம்பை வந்து டீத்தோட எல்லா டீத்தையும் வந்து டேமேஜ் பண்ணிடும். ஸோ அந்த மாதிரி தான் டேமேஜ் இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு அந்த பிளாக் கலர் பம்பை வந்து ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கணும். ஸ்ட்ரக் ஆகாத இருந்துச்சுன்னா ஓகே, ஒன்ஸ் வந்து ஸ்ட்ரக் ஆச்சுன்னா அதையும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண மாட்டேங்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ரக் ஆகலை, அதனால் அது அப்படியே போட்டுக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா புது பம்பு டீப்ஸ் எல்லாமே பாருங்கள் நல்லாவே இருக்குது. அது பழைய பம்பு, புது பம்புக்கு பழைய பம்பு கம்பேர் பண்ணுங்கள், அதோட டீப்ஸ் எல்லாமே டேமேஜ், இது எல்லாமே நல்லா இருக்குது. ஸோ புது பம்பை அசம்பிள் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாமே கேப்பெல்லாம் போட்டு நம்ம வண்டி ஸ்டார்ட் பண்ணி காட்டுறோம் பாருங்கள். இப்போ புது டீத்தை அசம்பிள் பண்ணியாச்சு. பிளாக் கலர் பம்பு நல்லா தான் இருக்குது. ஸோ இப்போ வந்து பாருங்கள், இது சுற்றும் போது நமக்கு பிளாக் கலர் பம்பு சுற்றும்.
ரொட்டேட் ஆகும். ஓகேங்களா? கிராங்க் ஷாஃப்ட் ரொட்டேட் ஆகும்போது இந்த ஒயிட் கலர் பம்ப் ரொட்டேட் ஆகும். ஸோ ஒயிட் கலர் ரொட்டேட் ஆகும், பிளாக் கலர் ரொட்டேட் ஆகும். பிளாக் கலர் பம்ப் ரொட்டேட் ஆகும்போது நமக்கு வந்து ஆயில் வந்து சர்க்குலேட் ஆகி இன்ஜினோட டாப் டெட் சென்டருக்கு நமக்கு வந்து லூப்ரிகேண்ட் அப்ளை ஆகுது. ஸோ இதாங்க கான்செப்ட்டு. அதாவது இன்ஜின் பிளாக்ல எப்படி ஆயில் வந்து பம்ப் ஆகி வருதுங்கிறது இதான் கான்செப்ட். இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ எந்த நாய்ஸும் இல்லை. இப்போ இருக்க நாய்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரோலர் நாய்ஸ் தான் இருக்குது. ஸோ ரோலர் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ண வேணாம்னு கஸ்டமர் சைட்லேருந்து சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணேன். இப்போ பார்த்துட்டிங்கன்னா வண்டி பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டே இருக்குது. ஒரு 2 நிமிஷம்னாலும் கண்டிப்பாக ஓடிட்டே இருக்குது. வண்டி வந்து ஸ்டாப் ஆகலை. இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக லூப்ரிகேண்ட் அப்ளை இருக்குது. அதனால் வண்டி வந்து ரன்னிங் கண்டிஷன்லேயே இருக்குது. ஒன்ஸ் வந்து ஆஃபாக ஆகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.